ரைட் ஒன். இந்த மாதிரி பேசுகிற ஒரு விஷயம் இதுவே கடைசியாக இருக்கணுன்றது தான் என்னோட ஆசையும். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இப்படி ஒரு விஷயத்த சொல்லும் போதே கண்டிப்பாக நீங்கள் நினச்சிருப்பீங்க நான் எதை பற்றி பேச போகிறேன்ட்டு. தூத்துக்குடியில் 17 வயசு குழந்தைய, கிட்டத்தட்ட அது குழந்தை தாங்க, இப்போ தான் வாழ்க்கையே என்னன்னு ஆரம்பிச்சிருக்கோம், அதுக்குள்ளேயே வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. 17 வயசு பொண்ணை ரேப் பண்ணி கண்டதுடமாக வெட்டி கொன்று இருக்காங்க. நீங்கள் யார் பேசினதை வேணால் எடுத்துக்கலுங்க, அவங்க எல்லாருமே ஒரே விஷயத்த தான் சொல்லியிருப்பாங்க, சிஸ்டம் சரியில்லை. யார் பேசினதை எடுத்து கேட்டாலும் அவங்க எல்லாரும் சொன்ன ஒரே விஷயம், சிஸ்டம் சரியில்லை. இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா குற்றவாளிகள் அதிகரிச்சுட்டே போகிறதுக்கு தண்டனைகள் கரெக்டாக அவங்களுக்கு கொடுக்கப்படாதனால தான் இவ்வளோ குற்றவாளிகள் கண்ணுக்கு தெரிஞ்சே தப்பிச்சு போய்கிட்டே இருக்காங்க. எப்போதான் பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணை தொடுறதுக்கு பயம் வருதோ, ஒரு பொண்ணை பேசி லவ்ன்ற பேரில் டார்ச்சர் பண்ணாங்க. இப்போ ஒரு பொண்ணு பாத்ரூம் கூட போக முடியாத அளவுக்கு பாத்ரூம் போன ஒரு பொண்ணை ரேப் பண்ணி கொன்று போட்டிருக்காங்க. இதெல்லாம் நினைக்க நினைக்க ஒரு பெண் குழந்தைய பார்த்தாலே எந்த அளவுக்கு ஆசையாக இருக்குமோ அதே அளவுக்கு ஒரு பெண் குழந்தைய பார்த்தாலே அவ்வளோ பயம் வர அளவுக்கு தாங்க இப்போ இருக்கிற உலகம் இருக்குது. கிருஷ்ணகிரியில் 2 வயசு குழந்தை, நாமக்கல்ல 7 வயசு குழந்தை, செங்கல்பட்டில் 14 வயசு குழந்தை. தூத்துக்குடியில் மட்டும்தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நாமக்கல், கிருஷ்ணகிரி, செங்கல்பட்டு, சென்னையில் சொல்லவே தேவையில்லை. நமக்கு வெளிவராதது எவ்வளவோ இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. தூத்துக்குடியில் நடந்தது ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டனால நம்ம எல்லாத்துக்கும் தெரிய வந்தது. நாமக்கல்லையும் செங்கல்பட்டுலையும் கிருஷ்ணகிரிலையும் நடந்ததுலாம் இன்னும் அந்த அளவுக்கு பரபரப்பாக பேசப்படாத அளவுக்கு தாங்க நம்ம நாட்டோட சூழ்நிலை இருக்குது. பார்த்துட்ருக்க நீங்களும் பேசிகிட்ருக்க நானும் ஆசைப்படுற ஒரே விஷயம் பார்த்திங்கன்னா அவங்க எல்லாத்துக்கும் தண்டனை கிடைச்சே தீரணும். இதுக்கடுத்து இப்படி ஒரு நிலைமை எந்த பொண்ணுக்கும் எந்த குழந்தைக்கும் வரக்கூடாதுன்னு தான் நானும் ஆசைப்படுவேன், நீங்களும் ஆசைப்படுவீங்க. இன்னும் தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தெரிஞ்சவங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் நம்ம வேறொரு வீடியோவில் சந்திப்போம். டாட்டா.